ஐயோ, இர்ஃபானுக்கா பிரச்சனை? திருப்பியுமா? இர்ஃபானுக்கா பிரச்சனை இல்லை, இர்ஃபானாலதான் பிரச்சனையே. இர்ஃபானாலதான் பிரச்சனை வரும். அதான் நீங்க இர்ஃபானுக்கு பிரச்சனை. நீங்க எல்லா முறையும் அவர் பிரச்சனை பண்ணுவாரு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா கோட்டார் அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் மன்னிச்சு. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்ல இந்த முறை வந்து அப்படிலாம் முடியாது, தம்பியை பிடிச்சி உட்கார வைங்க. இவங்கிட்ட கனிமொழி எம்பிக்கு ஃபோன் பண்ணி தான் அவங்க சொல்லியிருப்பாங்களே, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே. அவங்களே பாவம். ஓ, இப்போ ஆட்சி மாறினதுனால பிடிச்சா கனிமொழியை உள்ள வச்சா வச்சுருவேன். துபாயில போய் ஜெண்டர் ரிவீல் பண்ணி அங்க, அது அப்ப இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அது அப்ப இருந்தாலும் குற்றம் தான். குற்றம் தான். கொலை பண்ணாலும் 10 வருஷம் சில பேர்லாம் பிடிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ துபாயில் போய் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சா, நீ துபாய்க்காரன் இல்லைல்ல, நீ இந்தியன் சிட்டிசன், இங்கே வாழ்கிற, உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்றதை பார்க்கக்கூடாதுன்னு இந்த நாட்டு சட்டம் இருக்கு. இதை துபாயில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா நீயா தெரிஞ்சு பேசாமல் இருந்தேன்னா பரவாயில்ல. அதை வீடியோ போட்டு இல்லை, அப்போ எவ்வளோ அடிமுட்டாளாக இருப்பான் பாருங்க. புரியுது அவங்களுக்கு. அப்படி ஜெயில் வரைக்கும் கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அவர் ஜெயிலுக்கு போகணுன்ட்டு நம்ம எண்ணம் கிடையாது. ஆனால் சட்டம் வந்து அவர் ஜெயிலில் வைக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது, சட்டம் இருக்குது. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பொறுத்து. சார் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மன்னிச்சிட்டாங்களே. இப்போ எல்லோரும் கொலை பண்ணிவிட்டு அம்பாட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, ஐயா கத்தியை எடுத்தேன் நீட்டிய போது அவர் விழுந்து விட்டார், இதற்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, இனிமேல் நான் இது போன்ற கத்தியை எடுத்து வெளியே இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா விட்டுருவீங்களா? அது தப்புனா இதுவும் தப்பு தானே. இதுக்கு அடுத்தும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, யாருக்கு சார்? இர்ஃபானுக்கே இருக்குது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா இதில் கொண்டு போய் இந்த ரஷ்யாவிலேருந்து ஒரு 7 நாடு பிரிஞ்சுது. அங்கே பூராமே MBBS சொல்லி இவங்க ப்ரொமோஷன் அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அந்த காலேஜை மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னாங்கன்னு தெரில. அதில் தம்பி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அதில் தம்பி இர்ஃபானும் தான் அந்த காலேஜில் சேர்த்து விட்டதா சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அப்பயோ பண்ண தப்புக்கு அப்படின்னாலும் தப்பு தான், அதனால சட்டம் தன் கடமையை செய்யணும். அதான் பாட்டு அப்பயே போட்டாங்க, அப்போ பண்ண தப்புல ஆத்தாப்பத்தை வெத்தலைன்னு. அப்போ பண்ண தப்புல தானே அந்த வெத்தலை பிறந்திருக்கு. அந்த மாதிரி இர்ஃபான் அப்போ பண்ண தப்பா இருந்தாலும் இப்போ வந்து அது. சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தா. ஒரு முறையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ஒரு பயிற்சியெல்லாம் மாறும். எது மாறுதோ மாறலையா, பாவம் இவருக்கு மட்டும் கஷ்ட காலம் தான் தொடருது. கஷ்டகாலம் இருக்கு சார். எல்லா பாவம் எப்போ பார்த்தாலும் மாட்டுவார். யார் எப்போ பார்த்தாலும் மாட்டுவார் அப்படின்னா நிறையா பேர் மாட்டுறாங்க. இப்போ சில பேர் ஜெயிலில் கூட இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் இவர் வந்து ரொம்ப பாவம். யார்? இர்ஃபான். பிரியாணி சாப்பிட போய் பஞ்சாயத்து. ஐயோ, இர்ஃபானுக்கா பிரச்சனை? திருப்பியுமா? இர்ஃபானுக்கா பிரச்சனை இல்லை, இர்ஃபானாலதான் பிரச்சனையே. இர்ஃபானாலதான் பிரச்சனை வரும். அதான் நீங்க இர்ஃபானுக்கு பிரச்சனை. நீங்க எல்லா முறையும் அவர் பிரச்சனை பண்ணுவாரு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா கோட்டார் அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் மன்னிச்சு. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்ல இந்த முறை வந்து அப்படிலாம் முடியாது, தம்பியை பிடிச்சி உட்கார வைங்கன்றாங்க. இவங்கிட்ட கனிமொழி எம்பிக்கு ஃபோன் பண்ணி தான் அவங்க சொல்லியிருப்பாங்களே, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே. அவங்களே பாவம். ஓ, இப்போ ஆட்சி மாறினதுனால பிடிச்சா கனிமொழியை உள்ள வச்சா வச்சுருவேன். பிரியாணி வழக்குனா கூட விட்டுருவாங்க. சரி, ஏதாவது கனிமொழி எம்பி அவங்க இருக்காங்க, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனில் மேடம் சொல்லுங்கள் மேடம், அந்த தம்பி நம்ம குண்டு தம்பி, நம்ம தம்பி தான். ஏன் சார்? இல்லை, ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறது விட்டுருங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் பழைய பாசத்தில் சரி மேடம் என்னைக்கா நான் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் உதவுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ பார்த்தா மேடம் உங்கள் மேலே எஃப்ஐஆரில் பேரை சேர்க்கணுமான்னு கேட்டுருவாங்க. அதனால் இப்போல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதிரடியாக கைது தான் எல்லாரும். இப்போ அதான் சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, எதில் மாட்டியிருக்காப்புல? இப்போ பல வழக்குகள் இருக்கு. எந்த வழக்கில் மாட்டியிருக்காப்புல? பிரியாணி திருடி விற்றது இருக்குது, அண்டா வாடகை கொடுக்காத வழக்கு இருக்குது, அப்புறம் இது இருக்குது, கோழிக்கறி வாங்கிட்டு காசு கொடுக்காத வழக்கு இருக்குது, நிறையா இருக்குது. அது போக வந்து இப்போது ஒரு குண்டா பிரியாணி 10 பேர் சாப்பிட்லான்னு சொல்லி 4000 ரூபா வாங்கிட்டு 400 ரூபா பிரியாணி வாங்கி பார்சல் பண்ணி கொடுத்தது இருக்குது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் வழக்கு கொடுத்தாங்கன்னா என்னன்னு தெரியல. ஒரு தம்பிலாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏதோ ஒரு பக்கெட் பிரியாணின்னு சொல்லி 3500 ரூபாய்க்கு அதை விற்று வேற ஒரு பாய்கிட்ட பேசி ஒரு பக்கெட் எவ்வளோயான்னு கேட்டிருக்கேன். அந்த ஆள் 2000 ரூபா தான். சரி, ஓ என்ன 2000 ரூபான்ற ஒரு பிரியாணி எவ்வளவு? 130 ரூபாய்க்கு விற்கிது. 10 பிரியாணி எவ்வளவு? 1300 ரூபா தரேன், பக்கெட்டுக்கு ஒரு 200 ரூபா தரேன், 1400 ரூபா கட்டி கொடு அப்படின்னா அவன் கொடுக்குறான். 1400 ரூபாய்க்கு அப்படி கை மாற்றி விட்டுருக்காப்புல, ரியல் எஸ்டேட் மாதிரி 3500 ரூபாய்க்கு. அந்த வழக்கு இருக்குது. அந்த வழக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இப்போ அதெல்லாம் கூட மன்னிக்கக்கூடிய, அதெல்லாம் இல்லையா? இப்போ வேற என்ன வழக்கு? அதெல்லாம் மன்னிக்கக்கூடிய வழக்காயிடுச்சு. ஆமாம், அது சின்ன வழக்கு. சரி, சாப்பிட்ருப்பான் கூட, ஒரே ஒரு பிரியாணி சாப்பிட்டாங்க, தின்னுட்டான் தெரியாது, இல்லை வர வெளில கொட்டிருச்சு, கறி கரைஞ்சிருச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆட்டுக்கறி கொழுப்பு கரைஞ்சி அப்படியே ஓடிடுச்சு, அதனால சொல்லலாம். இப்போ இது என்ன பிரச்சனை? துபாயில போய்
ஆமாம், ஜெண்டர் ரிவீல் பண்ணி அங்கே அது அப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அது அப்போ இருந்தாலும் குற்றம் தான். குற்றம் தான். கொலை பண்ணாலும் 10 வருஷம் சில பேர்லாம் பிடிப்பாங்கல்ல. ஏஐ பயன்படுத்தி கொலை பண்ணிட்டு இதுக்கு இப்போ ஏஐலாம் பயன்படுத்த வேணாம். என்ன பண்ணுவான்னா கொலை பண்ணிட்டு ஊருக்கு ஓடி போயிடுவான். ஊரில் போய் விசாரிப்பாங்க. விசாரிச்சு அங்கே போனோன்னா இவர் வெளிநாடு போயிட்டாருன்றாங்க. ஒரு பாஸ்போர்ட் நம்பரை கூட இதுன்னு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இமிக்ரேஷனுக்கு அடிச்சு விட்ருவாங்க. அடிச்சு விட்டா அவங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க. இவன் 10 வருஷம் வேணான்னு 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, மறந்துருப்பாங்க கொலை வழக்க. நம்ம எப்படியும் போய் இறங்கி போய் வீட்டில் போய் சரக்கு இறக்க கொடுத்துட்டு அப்படியே ஊரில் சுற்றி ஒரு வேலையை பார்த்துடலான்னு வருவான். 8 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்லேயே பிடிச்சிடுவாங்க. அவனுக்கு தெரியாது ஏர்போர்ட்டில் பிடிப்பாங்க. ஏன்னா இவன் பாஸ்போர்ட் நம்பர் வாங்கி போலீஸ் இமிக்ரேஷனில் ஏற்றி விட்டு போயிடும். என்னைக்கு வந்தாலும் தொக்கா பிடிச்சோன்னே அப்படியே ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தேன்னா அந்த ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான், 8 வருஷம் கழிச்சு தூக்கிட்டு போனான்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ துபாயில் போய் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சா நீ துபாய்க்காரன் இல்லைல்ல, புரியுதா? நீ இந்தியன் சிட்டிசன், இங்கே வாழ்கிற, உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்றதை பார்க்கக்கூடாதுன்னு இந்த நாட்டு சட்டம் இருக்குது. இதை துபாயில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா நீயா தெரிஞ்சு பேசாமல் இருந்தேன்னா பரவாயில்ல. அதை வீடியோ போட்டு அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நம்ம நாட்டில் பண்ணால் தவறு, சட்டப்படி தவறு, ஆனால் நான் இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை ஒரு நியாயப்படுத்தி. இல்லை அப்போ எவ்வளோ அடிமுட்டாளாக இருப்பான் பாருங்க. புரியுது அவங்களுக்கு. அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றப்ப அவனுக்கும் அரசியல் தொடர்புகள், பெரிய பெரிய ஆட்களோட முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் எம்பி, இப்போ உள்ள எம்பி, முன்னாள் பழைய அமைச்சர்கள் எல்லாருமே பழக்கம் இருக்குன்னா அப்போ எவ்வளோ ஆளுநருக்கே இப்போ இன்விடேஷன் கொடுக்குற அளவுக்கு ஆளுநர் மாளிகையில் உள்ளே விட்டுருக்காங்கன்னா பாருங்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு இது வந்துடும், நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் போல அப்படின்னு. கரெக்ட் இல்லையா நம்ம செய்கிறது கரெக்டு தான். நமக்கு அதுதானே ரசிகர்கள் இருக்காங்க, காப்பாற்ற ஆள் இருக்காங்க, கனிமொழி அக்கா இருக்காங்க, இவர் இருக்காங்க, திமுக ஆட்சி இருக்குது, மாசு இருக்காரு. அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் நியாயப்படுத்தி சொன்னார் பாருங்க, இந்தியாவில் சட்டப்படி தப்பு, ஆனால் துபாயில் தான் பண்ணியிருக்கேன், அதை வீடியோ எடுத்து வேற போட்டு அதையும் இவங்க வந்து மன்னிச்சு விட்ருக்காங்க பாருங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசு தெரியுதுன்னா அவருக்கு அழுத்தம் வந்திருக்கு மேலேருந்து. நம்ம பயந்தானே ஏதோ பண்ணிட்டான் தெரியாமல் பண்ணிட்டா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. தேர்தல் டைம்லலாம் பிரச்சாரம் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து திமுக முச்சந்தியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. புரியுது? அவங்க முச்சந்தியில் போய் நிறுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்கள வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாரை வச்சு ஜெயிச்சா தோத்தாங்க? இவங்கள வச்சாங்க. இப்போ அங்கே ரிவீல் பண்ணிட்டு வந்தார், அதுவே சட்டப்படி தப்பு, அதுக்கு நம்ம அந்த சமயங்கள்லேயே அது வீடியோ போயிட்டுருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை வெட்டி வீடியோ போட்டார் சார். அப்போ கூட மாசு சொல்லியிருந்தார், இது கிரைம், இது தப்பு தான், நடவடிக்கை பாயும் அப்படின்னு. அடுத்த நாளே அவரே கூட சொன்னார்னு நினைக்கிறேன். காலைல வாக்கிங் போகிறப்ப அவர் மீது நாய் பாயுமே, திருநாயை விட்டு பாய விட்டுருவாங்க. ஸோ அதனால் மாசு வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக அவர் லாக் ஆகிட்டார். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்கிறான் தொப்புள் கொடியை கட் பண்ணின்னு சொல்லி அதை விட்டுருக்காங்க பாருங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலாக இருக்குது பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இந்த இது எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கு. லிவர் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது, ஹார்ட் அட்டாக், ஹார்ட்டும் ப்ராப்ளம், கிட்னியும் பிரச்சனையில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த எல்லாமே மினிஸ்டர் ஒரு அன்னைக்கு இருந்த மாசு வந்து இது பயங்கர அஃபென்ஸ்ன்றாரு, அடுத்து அவரே விட்டுறாரு. அவரே சொன்னார் சார், இந்த கொலை குத்தமாக பண்ணார் தம்பி அப்புறம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தொடர்ந்து செய்ய தான் செய்வார். இப்போ ஆட்சி மாறுது, காட்சி மாறுது, கிரகங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது. நீங்கள் கிரகங்கள் மாறுது, நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தால் யாராக வேணாலும் இருக்கலாம், கிரகங்கள் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு தான் ஜோசியக்காரன் சொல்கிறாங்க. இப்போ இர்ஃபான் ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஜெயிலுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இர்ஃபானோட டேட் ஆஃப் பர்த் அதிலே போட்டு வந்துருக்கு, அவ்வளோ பாஸ்போர்ட்லேயே எதை யாரோ வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அந்தாலும் சொன்னான்னா பாதி நடக்கும், பாதி நடக்கும். அந்தாலே சொல்லியிருக்காப்புல ஜெயிலுக்கு போவாங்க. பெயில் கிடைக்கிறதே கஷ்டம்னு வேறு செய்தியில் அதில் போட்டு விட்டாங்க வந்திருக்கு. ரெண்டாவது பெயில் கிடைக்கிற கஷ்டம்னா நீதிமன்றத்துக்கு போச்சு, நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பாங்க, சட்டம் என்ன சொல்லுது தம்பி அப்படின்னு. ஐயா எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் போனேன், சரி நீ போய் பார்த்தல, அது எதுக்கு ஊர் பூரா தெரிகிற மாதிரி யூடியூப்பில் போட்டு காசு சம்பாரிச்சார். அந்த ஒரு வீடியோலேயே துபாய் போயிட்டு வந்த செலவை தேதிட்டான் தம்பி, செலவு தேதிட்டான். அங்கே துபாயில் எது வேணாலும், துபாயில் வந்து இது சாப்பிடுவாங்க சில பேர், மான்கறி
ஏன்னா அங்கே இருக்குது, அங்கே இதில் வளர்க்குறாங்கன்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட மான் கறி இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமா? துபாயிலேருந்து பிடிச்சிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் தம்பி வந்து என்ன பண்ணுறாங்க, துபாயில் நம்ம எடுத்தால் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா கல்வி அறிவு கம்மி, அதனால் அந்த மாதிரி. ஆனால் இல்லையே சார், அப்படி பார்த்தா துபாயில் வீடியோ எடுத்து ஜெண்டர் ரிவீல் பண்ணி வீடியோ போடுறாரு, அது பயங்கர சர்ச்சையாக மாறுதுன்னு தெரியுது. அது மாறி தெரியுது, தப்பு குற்றம்னு தெரிஞ்சால் கூட அதுக்கப்புறம் தான் நான் அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணி மறுபடியும் வீடியோ போடுறேன். இப்போ தொப்புள் கொடியை கட் பண்ணால் அந்த டாக்டர் கத்திரியை கொடுத்தா வேற எதையா வெட்டிட்டானா என்ன பண்ணுறது? என்ன சோகமாக கேட்குறீங்க? இல்லை இல்லை, அங்கே இருக்கிற கத்தி 1 இன்ச்சு தள்ளி நீங்கள் சொல்லுவீங்க வயிற்றில் கிழிச்சு விட்டுருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? வெட்டுறாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக வீடியோ எடுக்க பார்க்கும்போது அங்கே பார்த்துட்டு இப்படி வெட்டிட்டான்னு வைங்க, யாருக்கு டாக்டர் பொறுப்பே இருக்க முடியுமா? இல்லை இர்ஃபான் பொறுப்பே இருப்பாரா? ஆமாம். எனிவே ரொம்ப எப்படி டாக்டர் விட்டாயின்னு தெரியல. குழந்தைய எடுத்துகிட்டு தொப்புள் கொடி பேலன்ஸ் சரி வேறு எதையா வெட்டி விட்டான்னு என்ன பண்ணுறது? ஆம்பளை பையனாக இருக்கான், ஏதோ நான் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? அதுக்கு இந்த ஆஸ்பத்திரி பொறுப்பாகுமா? எப்படி அந்த டாக்டர்லாம் இம்மீடியட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க மேலே நடவடிக்கை அப்பயே எடுத்துட்டாங்க சார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு மண்ணாக்கிட்டே இப்போ ஒரு 500 ஃபைன் போட்டிருப்பாங்க. 500 ரூபாயா சார்? 500 1000 ஃபைன் கட்டுங்கன்றிருப்பாங்க. அந்த கத்திரியை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கேன்ற ஃபைன். அதை வச்சு என்ன பண்ணுறது? பால் பாக்கெட்டாக வெட்ட முடியும் சார்? அந்த மாதிரி அந்த பிடிச்சி உள்ளே வச்சுருக்கணும், அப்போ யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்களும் விளம்பர முகத்துல வாங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு பெருமை நினைச்சு கட் பண்ண கொடுப்பாங்க, நீங்களும் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல விட்டு இந்த லைட்டாக கிழிச்சு விடுங்க அப்படின்னு. என்ன ஒரு டெய்லரே இருக்கார், அவர் குழந்தை வாங்க நீங்கள் நல்லா தையல் போடுவீங்க எங்களை விட அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு ப்ரொஃபஷனல் பட்டன் தைக்கிற டெய்லர், அவரும் குழந்தை பிறகுது, நீங்களா போட்டுருங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தவறான முன்னுதாரணம் தானே. எப்படி யூடியூப் காரணங்க நீங்கள் யூடியூப்பு பேட்டி எடுத்து அப்படியே லைவில் எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது இப்போ என்ன மித்தவங்கலாம் என்ன ஆகும்? அவங்களாம் தக்காளி தொக்கான்னு கேட்குறீங்க. ஆமாம், ஆளாளுக்கு கேட்டால் என்ன ஆகும்? ஆளாளுக்கு அவங்கவுங்க எனக்கு தொழில் தெரியும்னு சொல்லிட்டு வைக்க முடியுமா? வைக்க முடியுமான்றதில் அதுக்கு அது இப்போ பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடவடிக்கை பாயும் கட்டாயம். எப்படி ஜெயில் வரைக்கும் கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அவர் ஜெயிலுக்கு போகணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது, ஆனால் சட்டம் வந்து அவர் ஜெயிலில் வைக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது, சட்டம் இருக்குது. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பொறுத்து சார். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மன்னிச்சிட்டாங்களே சார். அப்போ எல்லோரும் கொலை பண்ணிவிட்டு அம்பாட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஐயா கத்தியை எடுத்தேன், நீட்டிய போது அவர் விழுந்து விட்டார், இறந்து விட்டார், மன்னித்து நீட்டிய போதா? கத்தியை நீட்டிய போது அவராக வந்து விழுந்து விட்டார், அவராக குறுக்காக வந்து பாய்ந்து விட்டார். பாய்ந்தவுடன் வயிற்றில் ரத்தம் வந்து உடனே இறந்து விட்டார். இதற்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, இனிமேல் நான் இது போன்ற கத்தியை எடுத்து வெளியே இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா விட்டுருவீங்களா? அது தப்புனா இதுவும் தப்பு தானே. இப்போ நடவடிக்கை பாய்மா சார் இப்போ சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, அதான் 8 வாரத்துக்குள்ளே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கேட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறேன், மண்ணாங்கட்டி கேட்குறேன், வீடியோலாம் வெளியிட முடியாது. போய் கோர்ட்டில் நிற்கணும், கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் என்ன வேணா இருக்கலாம். அரெஸ்ட் பண்ணுங்கன்னா பண்ணி தான் ஆகணும், அபராதம் போட்டால் கட்டி தான் ஆகணும். அபராதம் போடுறது மட்டும் இல்லை, அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சார் இப்போ அரெஸ்ட்னா இப்படி போகுமா இல்லை ஏன் இத்தனை நாளாக? திகார் ஜெயிலில் வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. திகாரா? ஆமாம், துபாயில் நடந்த வழக்கில் இது நீங்கள் கண்டுபிடிக்கிறது துபாய் வரைக்கும் போவீங்க, ஜெயிலுக்கு திகாருக்கு போக மாட்டீங்களா? இது நீண்ட தொடர்ந்து. ஆமாம், வேறு வெளிநாடு இருக்குது அப்படின்றதுனால இப்போ தமிழ்நாட்டில் வச்சா சில பேர் வழக்கு போடலாம். அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு அரசு இருந்தது, அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களால உள்ள அவர்களுக்கு தெரிந்த சிறை அதிகாரிகள்லாம் இருப்பாங்க, அவருக்கு சலுகை காட்டலாம். அதனால் இவரை திகார் ஜெயிலில் அடைங்கன்னு சொன்னால் கூட வாய்ப்பு இருக்குது, வழக்கு போடலாம். இந்த முறை இர்ஃபான் தப்பிக்கிறாங்க. அவங்களும் வந்து திகார் வேண்டாம் அசாம் ஜெயிலில் வச்சுருங்கன்னு வைக்கலாம். அசாமில் வெள்ளம் வந்துட்டு அதனால் வேறு பக்கம் வைப்பாங்க, ராஜஸ்தானில் கூட வைப்பாங்க. வெயில் அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏசி போட்டால் உள்ள அடைச்சா போட முடியும்? அப்படி ஜாலியாக இருந்தவர் சார் இருந்தாப்புல. பாவம், நமக்கே பாவமாக தான் இருக்குது. ஒருத்தர் புகழடையும் விட மாட்டுறாங்க, அவனை டார்கெட் போடுறாங்க. அதே நேரத்தில் அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. வம்பா போய் என்னையை பிடிச்சி உள்ள போடு அப்படின்னா எத்தனை தான் களிமொழி காப்பாற்றுவோம்ல. பாப்புலாரிட்டி வருது, பணம் வருதுன்னா இப்போ கரெக்டாக பக்குவமாக இருந்துக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத தவறாக போகும்போது பிடிச்சி போடுறாங்க. கனிமொழியெல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரோட ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களெல்லாம் பிடிச்சி போடாதீங்கன்னு சொன்னது கிடையாது. அவ்வளோ பாசம் தம்பி மேலே. சரி, நல்ல தம்பியாக இருக்காப்புல,
நல்லா பேசுகிற பழகிறான், நல்லா சிரிச்ச முகமாக இருக்கான் தம்பி அப்படின்ற மாதிரி நம்ம திமுகவுக்கு சாதகமாக பிரச்சாரங்கள் அது இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கூப்பிட்டு சோத்தையும் போட்டு இதுவும் பண்ணியிருக்கேன். சரி ஏதாவது ஒன்றாக்கா இந்த மாதிரி மாட்டிட்டேங்க்கா அப்படிங்கும்போது சரி நான் சொல்கிறேன் ஸ்டேஷன்லன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி அதிகாரிகள்லாம் மாறின உடனே பெரிய பிரச்சனை, விசாரணை நடத்துங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்ற சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா இர்ஃபான் வந்து அந்த இதில் அது என்ன சந்தானம் காமெடியில் வரும், ஹோட்டல் முதலாளி வந்து இருப்பாப்புல, எங்கள் அப்பா பேர் எதாவது சொல்லுவார், ஏன்டா நீயே யாருன்னு தெரியாது அப்பா வேற, அப்பா வேறையா அவனை பிடிச்சி இது பண்ணுறான், தின்னதுக்கெல்லாம் காசை வாங்கடான்ற மாதிரி. இப்போ போய் பூங்காவனத்தோட பையன், பூங்காவனத்து பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையான, டே உனையவே யாருன்னு தெரியாது பூங்காவனம் பையனா உங்கள் அப்பனை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ போய் சொன்னான்னு ஒரு காலத்தில் நான் கனிமொழி அக்காவோட தம்பி, கனிமொழி அக்காவை யாரா அது அப்படின்னு, உனையவே யாருன்னு தெரியாது அப்படின்னு போலீஸில் வேணே செய்வாங்க. அதனால் அது அப்புறம் மாசு பேரை சொன்னாலாம் மாசுபடாத அந்த அவருக்கு கெட்ட பேர் ஆயிரும். அவங்களே வெறுத்து போய் விரக்தியில் இருக்காங்க. இப்போ வந்து ரெக்கமெண்டேஷன் அவ்வளோதான், செத்து சுண்ணாம்பு ஆயிடுறாங்க. சர்ச்சையாக இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், சர்ச்சையாக இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், ஜெயிலுக்கு போக முடியும், எல்லாமே. ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டார் சார், ஜெயிலுக்கு போக மாட்டாப்புல, போகிறது நம்ம நோக்கம் கிடையாது, அவரெல்லாம் பிடிச்சி உள்ளது கிடையாது. பாவம் ஏதோ யூடியூப்பில் பேர் ஆகணுன்றக்காக பண்ணாப்புல, 4 பேர் பழக்கமானாங்க, அது அப்புறம் போன ஆட்சியில் அப்படி போச்சு வழக்கு போடாமல். ஆனால் வந்து போக மாட்டாப்புல, இருந்தாலும் ஜெயில் வரைக்கும் வாசல் வரைக்கும் கொண்டு விட்டுரும். பிரச்சனை பெரிய பிரச்சனை இது. நம்ம சொல்கிறாங்களே சார், அரசு அதிகாரிகள் சட்டம் கூட அதை மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இவர் பிரியாணி மேரில் கூட எவனா 2-3 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஏமாத்திட்டா 3500 வாங்கி தம்பி அப்படின்னு. அது கறி கரைஞ்சிச்சின்னு சொல்லி அப்புறம் ஸ்டேஷனில் சொல்லி காசு கொடுத்து, அது இப்படி தான்ப்பா ஏன்பா ஒரு 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ கறி போடுறாங்கன்னா 1 கிலோ கரையை தான்ப்பா கொழுப்பு கரைஞ்சிருச்சு போயிடுச்சு, பிரியாணிலே வாசமாகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருக்கு. சட்டம் அந்த வழக்கறிஞர் பொதுநல வழக்கு திறந்தவர் டெல்லி வரைக்கும் போயிருக்காரு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். அவருக்கு என்ன கடுப்புன்னு தெரியலையே சார். கடுப்புனா சட்டத்துக்கு புறம்பா இப்படி நடக்கிறாங்க, தப்பிச்சிடுறாங்களே, புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு கடுப்பு தான். இதுக்கு அடுத்தும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, யாருக்கு சார்? இர்ஃபானுக்கே இருக்குது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா, ஆமாம், நம்ம வச்சிருக்கேன்னு ஒருத்தரை போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டானே, அவன் தான். அதாவது சும்மா இருந்தவனை போய் பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருந்தவரை கூட்டு வந்துட்டு, ஆனால் நீங்கள் போட்டுக்க செயின் புலி நகமானோன்னு அவன் பெருமைக்கு ஆமான்னு, நாங்களாம் ஆண்ட பரம்பரை என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பேட்டி எடுக்கிறான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருந்தவனை பிடிச்சி எடுத்தானே. நாங்கள் எங்கள் அப்பாலாம் புலி வீர பரம்பரை, நாங்கள் வேட்டையாடுவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி எங்கிட்ட மான் தலையெல்லாம் இருக்குது, கொம்பு இருக்குது அப்படின்ட்டான். கொம்பு இருக்குன்னு எங்கனே காட்டுங்கன்னு சொல்லி இவன் போய் உள்ளே எடுத்து போட்டு இவன் வீவ்ஸ் சம்பாரிச்சிட்டா 2 லட்சம் 3 லட்சம் வீவ்ஸ் போயிடுச்சு. ஃபாரஸ்ட்டுக்காரங்க அடுத்த நாள் வந்துட்டாங்க, பிடிச்சிட்டு போய் வச்சதுக்கு அந்த இது இங்கே என்ன இல்லை சார், நகை இருக்குன்னு இல்லை சார் சும்மா சொன்னேன், இல்லை நீங்கள் வாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வாங்கன்னு கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு கும்புற குத்திருக்காங்க. இப்போ புலி நகம் வரலைன்னா உன்னை விட மாட்டோன்னு இருக்காங்க. சார் புலி நகம் இல்லை சார், நரிக்குற மக்கள்கிட்ட வாங்கினது, நாய் நகமா என்னன்னு சொல்லுது. அவங்க நாய் நகத்தை கூட புலி நகம் மாதிரி விற்றுருவாங்க. சில நாய் நகம் பார்த்துருக்கீங்களா, வளைவாக இருக்கும், அது செத்த நாயை பிடிச்சி எதையா ஒன்று பண்ணிடுவாங்க. அது இல்லை சார் இவங்ககிட்ட வாங்கினா அப்புறம் அடித்து ஒரு வாரம் உட்கார வச்சுருக்காங்க. இங்கே இதில் உட்கார வச்சு கடைசியில் இருந்திருக்கு. அதாவது என்னென்னா, இந்த ஏதோ ஒரு நகை இருந்திருக்கு, பல்லு அவங்க தாத்தா காலத்தில் இருந்தது இவர் போட்டுருந்துருக்காப்புல. அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு, யாரையும் அந்த பேட்டி எடுத்தவன் யாரும் அவனை போய் போடுறா முதல்ல அப்படின்னு. அவனால தான் நம்ம குடும்பம் நாசமாக போச்சுன்னு அதோட நம்பரே மாற்றிட்டான். அவன் தப்பிச்சிட்டான். அப்புறம் கொண்டு போய் அவர் ஜெயிலில் வச்சிட்டான். யார் சும்மா வீட்டு வாசலில் உட்காந்துருந்தவன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவன். ஆனால் இது என்ன புலி நகை மாதிரி இருக்குன்னு அவனை தூண்டி விட்டு அவன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு எங்கள் தாத்தா வீடியோ ஃபேமஸ் ஆயிரும்னு நினச்சிட்டு சொல்லிட்டாப்ல சார், எங்கள் தாத்தா யானை எடுத்துருக்காரு இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லி போய் பிடிச்சி வச்சு ஜெயிலில் இருந்து 20 நாள் இன்னும் வழக்கு நடக்குது. இவன் சொல்லியிருக்கான், இல்லை அவர் சொன்னார் நான் சொன்னேன், எனக்கு புரியல, அது சம்மந்தம் இல்லைன்ட்டான். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா இதில் கொண்டு போய் அந்த ரஷ்யாவிலேருந்து ஒரு 7 நாடு பிரிஞ்சுது. அங்கே பூராமே எம்பிபிஎஸ் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவங்க ப்ரொமோஷன் அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அந்த காலேஜை மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னாங்கன்னு தெரில. அதில் தம்பி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை
கோயம்புத்தூர் பொண்ணு யாருன்னு தெரியல, கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. இல்லை சார், அந்த பையன் கோயம்புத்தூரே கிடையாது. இல்லை அதுதான் அது சொல்லிப்பான், கோயம்புத்தூர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த பையன் அப்படியே சொல்லிப்பான். ஆமாம், அவனே சொல்லுவானே. அதனால தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையாமா. கோயம்புத்தூரை கல்யாணம் பண்ணிட்டாரா, அதனால கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இப்போ அதோட எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கோயம்புத்தூர் ஜெயிலும் கொஞ்சம் இதுதான் நல்லா இருக்கும். இல்லை நல்லா இருக்கும் கோயம்புத்தூர். அது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்த செக்கிழுத்து செம்மல் வஉசி காலத்துலேருந்து இன்னைக்கு பலரும் இருந்திருக்காங்க. அடுத்த டார்கெட் அவன் தான் இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு சீக்கிரம் பெரிய அளவில் மாட்டுறாங்க ஏதோ ஒன்று ஸ்கேமில். அதில் தம்பி இர்ஃபானும் தான் அந்த காலேஜில் சேர்த்து விட்டதா சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அது வரட்டும் சார், வந்தால் கேட்போம் சார். எனிவேஸ் அதான் சார், பாவம் எப்பயோ பண்ண தப்புக்கு அப்படின்னாலும் தப்பு தான். அதனால சட்டம் தன் கடமையை செய்யணும். அதான் பாட்டு அப்பயே போட்டாங்க, அப்போ பண்ண தப்புல ஆத்தாப்பத்தை வெத்தலைன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பண்ண தப்புல தானே அந்த வெத்தலை பிறந்திருக்கு. அந்த மாதிரி இர்ஃபான் அப்போ பண்ண தப்பா இருந்தாலும் இப்போ பிரச்சனை. அது நேரம் சரியில்லைன்னா என்னவா இருந்தாலும் உட்காந்து எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் அந்த ராஜா 7 தலம் 7 மலை தாண்டி போனாலும் அந்த எலும்பு மாட்டி செத்த கதைங்கிற மாதிரி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் தோண்டி எடுத்து எப்படி என்னைக்கு தவறு செய்தாலும் ஒரு நாள் இன்னொரு நாள் வந்து அது ஒரு லிமிட் இருக்குது. தவறுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நல்ல வேலை இர்ஃபானோட முடிக்கிறாங்களா, யார் யாரெல்லாம் தப்பிக்க விட்டாங்க அவங்களெல்லாம் கேளுங்க, யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணா, எப்படி இந்த வழக்கம் அப்படிலாம் கேள்வி கேட்டு போகிறாங்க. என்ன நடக்கும் தெரில சார். இப்போ இர்ஃபானுக்கு ஹெல்ப் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நிச்சயமாக நடக்கும். இனிவேஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் தவறுகள் இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுக்கப்புறம் திருந்தி இருக்கணும். பட் செய்த தப்புக்கு நடவடிக்கைனா எதுவும் நம்ம தவிர்க்கவும் முடியாது. என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.